ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை மறைசாட்சியரான புனித மாசில்லா குழந்தைகளை நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிறார். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற போது நம்மளே எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சி இருந்தது. கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிற அந்த வெள்ளிரவு திருப்பலியிலே நாம் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருந்தோம். எப்படி என்றால், நம்முடைய இல்லங்களிலே நட்சத்திரங்கள் நீங்கின, ஆலயம் விளக்கு விழா அலங்கரிக்கப்பட்டிருந்தது, ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருந்த குடில் மாட்டுக் தொழுவம் இன்னும் அதிகமான பிரகாசத்தோடு அமைந்திருந்தது. இப்படியாக கிறிஸ்து பிறப்பில் நாம் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருந்தோம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் அந்த மகிழ்ச்சியினுடைய தொடர்ச்சி நமக்கு நீடித்துக் கொண்டே இருக்கிறதா என்று பார்த்தோம் என்றால், இந்த விழா, இந்த மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழா நம்மை இன்னொரு வகையில் சிந்தித்து பார்க்க அழைப்பு தருகிறார். எவ்வளவு மகிழ்ந்திருந்தோமோ, எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோமோ, அவ்வளவு தூரம் ஒரு வேதனையை, மிகப்பெரிய ஒரு கவலையை, வருத்தத்தை சொல்லுகிற விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது. அதே வேளையில் இந்த விழாவின் வழியாக ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்த விரும்புகிற செய்தி என்ன என்பதனை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, திருவிழாவில் யாரெல்லாம் முக்கியம் வாய்ந்தவர்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒன்று ஞானிகள், இன்னொன்று ஏரோது, மூன்றாவதாக குழந்தைகள் என்று பார்க்கிறோம். மாசத்து குழந்தைகள் யாரால் உருவாக்கப்பட்டார்கள்? நல்லோராரா, தீயவர்களாரா? அன்பார்ந்தவர்களே, நன்மையும் தீமையும் இணைந்த சக்தி உலகில் எப்போதும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார். இந்த ஞானிகள் பெரிய ஒரு மகிழ்ச்சியில, ஒரு பேரின்பத்தில், ஆனந்த கழிப்பில் ஆண்டவர் இயேசுவை காண்பதற்காக புறப்பட்டு வந்தார்கள். இந்த ஞானிகள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதன் ஞானத்தில், அறிவில் மீட்பரை கண்டுகொண்டோம் என்கிற பெரும் மகிழ்ச்சியை அவர்கள் உணர்ந்தவர்களாக புறப்பட்டு வருகிறார்கள். விண்மீன்களை பார்க்கிற வரையில் அவர்களுக்கு குழப்பம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த செய்தியை ஆழமாக கவனிக்க வேண்டும். விண்மீன்களை பார்க்கிற வரையில் அவர்களுக்கு குழப்பம் இல்லை. அந்த விண்மீன் வழிநடத்துகிற கடவுளாக இருந்தது. ஆண்டவருடைய துணையை அவர்கள் அதிகமாக அந்த வெளிச்சத்தில் கண்டுகொண்டே பயணித்தார்கள். ஆனால் எருசலேம் வந்தவுடன் அவர்கள் தன்னுடைய ஞானத்திலிருந்து தடப்பட்டார்கள். அவர்கள் அதுவரையிலும் ஆண்டவருடைய துணையை கண்டவர்கள். எருசலேமில் அவருடைய மனித இயல்பானது வெளிப்பட்டது. ஞானத்தை மறந்தார்கள். ஞானத்திலிருந்து சற்று அவர்கள் விலகி போனார்கள் அல்லது வழி தவறினார்கள் என்று நாம் பார்த்தோம். ஏன் இந்த தடுமாற்றம் அவர்களுக்கு வந்தது? ஏரோதுடைய அரண்மனையை பார்த்தவுடன் அவர்களுக்கு என்ன தோன்றியது என்றால், அவர்கள் அரசன் என்றால் யார் என்பதை குறித்த ஒரு சில செய்திகளை மனதில் வைத்திருந்ததை, அவர்கள் கற்பனை செய்து வைத்திருந்ததை
கேள்விப்பட்டவர்களை எல்லாம் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அரசன் என்றால் எங்கே பிறப்பா? அரண்மனைக்கு தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இஸ்ரேலை ஆளப்போகிறவர் அரசர் மீட்பர் என்று சொன்னார். அவர் அரண்மனையில் தான் இருப்பார் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு பயணப்பட்டார்கள். உண்மையிலேயே யோசித்து பாருங்கள், குழந்தைகள் கொல்லப்படுவதற்கு யார் காரணம்? ஏரோதா? ஞானிகளா? ஞானிகளா? ஞானிகளா இல்லையா? குழந்தைகளை கொண்டது யார்? ஏரோதா. ஆனா அதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தவர்கள் ஞானிகள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏரோதை அச்சப்பட வைத்தார்கள், அவனை கலந்து வைத்தது இவருடைய செய்தி. ஆக நாம் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்கிறோம், நல்லோர் ஒரு சிறு தவறு செய்தால், ஒரு தீமையை செய்துவிட்டால் என்னவாக நடக்கும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படும். ஞானிகள் நல்லவர்கள், ஆண்டவருடைய துணையை பெற்றிருந்தவர்கள் ஒரு சிறிய தவறு செய்தார்கள். தங்களுடைய ஞானத்திற்கு ஒரு சிறிய அளவில் போனார்கள். ஆகவே மிகப்பெரிய ஒரு துன்பம் வந்து சேர்ந்தார். அது நல்லவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதுமே அவர்கள் ஆண்டவரை காண்பவர்களாக தன்னுடைய கவனத்தை வைத்துக் கொண்டே பயணிக்க வேண்டியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, எப்போதும் ஆண்டவரை கண்முன் வைத்து பயணப்படுகிற ஒரு வாழ்க்கை என்பது நல்லவர்களுக்கு மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டிலே நாம் ஆசிக்கு கேட்கிறோம், மக்கள் இஸ்ரேல் மக்கள் பயணப்படுகிற போது நெருப்புத்தூணின் வெளிச்சத்திலேயே அவர்கள் பயணித்தார்கள். அந்த நெருப்புத்தூண் என்பது இறைவனுடைய ஒளி. இங்கே விண்மீன் என்பதும் இறைவனுடைய ஒளிதான். இந்த ஒளியின் வெளிச்சத்தில் ஞானிகள் பயணப்பட்ட வரைக்கும் இல்லை. அவர்கள் நல்லவர்களாக இருந்து அந்த ஒளியை கண்டுகொண்டே பயணித்துக் கொண்டு போனார்கள், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் தவறுகிற போது, நல்லவர்கள் தவறுகிற போது அதனுடைய விளைவுகள் வேறு விதமாக அமையும் என்பதை பார்க்கலாம். ஆகவேதான் எப்போதும் நான் ஆண்டவரை என் கண்முன் வைத்து பயணப்படுகிறேன் என்று புதியத்திலே திருப்பாடலின் ஆசிரியர் நமக்கு தெளிவாக சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் ஆண்டவரை கண்முன் வைத்து பயணத்தை மேற்கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் மட்டுமல்ல, கொஞ்ச நாளைக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரை கண்முன்னால் வைத்து பயணப்படுகிற ஒரு வாழ்க்கை என்பது ஞானிகள் போல நல்லவர்களாய் வாழுகிற எல்லா மனிதருக்கும் மிக முக்கியமானது. யோசித்து பாருங்க, ஒரு சின்ன பொருள் கீழே விழுந்தா அது உடஞ்சு போச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது இறந்து போச்சுன்னா பிரச்சனை இல்லை. யாருக்கு விழுந்து போச்சுன்னா எப்படி? அதுபோலதான் சின்ன சின்னதாய் சேர்த்து சேர்த்து வாழ்க்கையை யானை போல பெரும் பலமாய் ஆண்டவர் வைத்துக் கொண்டு பயணித்தேன். அப்படி பயணிக்கிற ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை இழுத்து விட்டார் என்று சொன்னார், அது எப்படிப்பட்ட இடத்தாக இருக்கும் என்று நாம் எட்டி பார்க்க வேண்டும். நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யானை போல நல்லதாய் சேர்த்து சேர்த்து தன்னுடைய வாழ்க்கையை பலமூன்றவர்களாக நல்லவர்கள் வாழ்ந்துவிட்டு ஒரு சிறு தவறு செய்து விட்டார், அவர்களுடைய இழப்பு பெரிதாக. அதுக்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறார். ஒரு உதாரணம் யோசித்துக் கொள்வோமே. ஒரு ஆள் சொன்னாங்க, ஃபாதர் நான் புத்திய கடன் கொடுத்தேன் ஃபாதர். என்னமா புத்திய கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டா, எப்போதும் கடவுளை நம்பி தான் நான் வாழ்றேன். புளியவட்டிக்கு போகாம, கண்ணுக்கு மிதல் மாதாவை பார்க்காம, என்னுடைய வாழ்க்கையில் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்காம எதுவுமே நடக்காது. எப்போதுமே ஆண்டவரை கண்ணில் வச்சுதான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என் பிள்ளையை பொண்ணு பார்க்க வந்தாங்க. பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு பெரிய இடம், பணக்காரங்க, நல்ல வசதி படைச்சவங்க. இப்பவே பேசி முடிச்சிடணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுங்க, நான் ஒரு மாசத்துல உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன். ஆனா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நல்ல இடம் விட்டுறாரு,
கிடைக்காது அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. புத்திய கடன் கொடுத்துட்டே பாரு, என்னம்மா புத்திய கடன் கொடுத்துட்டீங்க? எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட போய் ஆலோசனை கேட்பேன், புளிகுடி போவேன், மாதாவை பார்க்க போவேன், இது போய் கேட்கிற பாருங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகுலாம் பிள்ளைய கூட்டிட்டு போனேன் கோயிலாக அலைய வேண்டிய தவிர பிரச்சனை தீர்த்தபாடு இல்லைன்றாங்க. நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்லவர்கள் செய்கிற ஒரு சிறிய தடுமாற்றம், ஒரு சிறிய பதட்டம், ஒரு அறியாமை, ஒரு சந்தோஷத்தில், ஒரு ஆனந்தத்தில் அவர்கள் செய்கிற ஒரு சிறிய தவறு அவருடைய வாழ்க்கையில் பெரும் இழப்பாக ஏற்படுகிறார். ஞானிகள், நல்லவர்கள், ஆண்டவரை தேடி பயணப்பட்டவர்கள் அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறு தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் இழப்பாக மாறிவிடுகிறார். நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் இந்த வாழ்வின் பயணத்தில் ஆண்டவரை கண்முன்னே வைத்து ஒவ்வொரு பொழுதும் பயணப்பட வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். இந்த ஞானிகளுடைய வாழ்க்கையை இன்னொரு பக்கமாக பார்க்கலாம். அவர்கள் நல்லவர்கள் என்பதனால் தப்பு செஞ்ச உடனே நான் தப்பு செஞ்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க உடனே மன வருத்தப்பட்ட உடனே திருந்துகிறார்கள். நல்லவர்களுக்கு கூட பல நேரங்களிலே ஐயோ தப்பு அமைஞ்சு போச்ச அப்படின்னு சொன்ன உடனே மாறிக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையை தவறு செய்து விட்டோம் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆகவேதான் வாய்ப்பு ஏற்பட்டவுடன் அரண்மனை விட்டு வெளியே வருகிறார்கள். அவர்கள் விண்மீனை பார்க்கிறார்கள். விண்மீன் ஏற்கனவே அங்கதான் நின்றுச்சா இல்லையா? உள்ள அரண்மனைக்கு போகிற போது விண்மீன் அங்க இருந்ததா இல்லையா? விண்மீன் ஏற்கனவே அங்கதான் இருந்துச்சு. உள்ள போகிற போது வெளியே வருகிற போது விண்மீன் அவர்களுக்கு வெளிச்சமாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இவர்கள் தான் பார்த்தவர்கள். நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஞானிகள் விண்மீன் வெளிச்சத்தை அரண்மனைக்கு போகிற போது பார்த்து வந்து போனார்கள். தங்களுடைய தவறை உணர்ந்து வெளியே வந்த போது விண்மீன் அவர்களுக்கு தோன்றியது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறார். கடவுள் நமக்கு வாய்ப்பு தரார். நம்முடைய வாழ்வில் நாம் மாறிக்கொள்வதற்கும் ஆண்டவருடைய வழியில் வாழ்வதற்குமான வாய்ப்பை தருகிறார். நாம கண்டுகொள்கிறோமா இல்லையா யோசிப்பார். பாவசீட்டம் பண்ண வருவாங்க ஒரு சிலர். உடனே பாதம் சொல்லுவாங்க, யார்கிட்ட நீ இருந்து யார் அவங்களால மன்னிக்க முடியலையோ நேரம் அவங்க வீட்டுக்கு போக, போய் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளு. இனிமே இப்படி நடக்க மாட்டேன், நடந்தது நடந்து போச்சு, என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு கேட்டா பாவசீட்டத்திலே சொல்லிடுவாங்க, சாமி எதை வேணாலும் சொல்லுங்க, அதை பண்ண முடியாது, எதை வேணாலும் சொல்லுங்க, அதை பண்ணி என்னால செய்யவே முடியாது. ஞானிகள் தவறை உணர்ந்தவரை திரும்பினார்கள், விண்மீன் வெளிப்பட்டது. நாமளும் தவறை உணர்ந்து மனவருத்தப்படுறோம். ஆனா திரும்ப விண்மீனை பார்க்கறதுக்கு விரும்பல. ஒளியை காண முடியாமல் வாழ்க்கையினுடைய பயணம் போய்கொண்டே இருக்கிறது. நிறைய குடும்பங்கள், கத்தோலிக்க குடும்பங்கள் நம்முடைய ஊர்களில் எவ்வளவு புரிந்து கிடக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கிறார்கள். கணவன் மனைவி தங்களுடைய வாழ்வின் பயணத்தில் பல ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் அவர்கள் பல்வேறு நிலைகளில் புரிந்து கிடப்பதை பார்க்கிற போது கோயிலுக்கு வாராங்க, கோயிலுக்கு வந்து கும்பிடுறாங்க, நல்ல ஜெபம் பண்றாங்க, கும்பிடுறாங்க. நான் பார்த்தோன்னே ஆச்சரியமா இருக்கு, அப்பப்பா தெய்வீகமா இருக்கு. எப்போ உங்க முகத்துல அப்படியே தெய்வீக ஒளி வட்டம் தெரியுதுன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போனோடனே வட்டத்தையும் ஒளியே ஒண்ணுமே இல்லை. வீட்டுல போனோடனே வீட்டுக்காரங்க யாரோ பிள்ளை யாரோ அது யாரோ. அப்ப இங்க சொல்லுறது சமாதானம் என்ன அர்த்தம்? உங்களோட சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நாம் ஒரு சமாதானம் சொல்றோம். இது ஒரு அடையாளம். நண்பு பிள்ளைகளே, இங்கே சொல்லுகிற சமாதானம் ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை உங்களுடைய இல்லங்களில் வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். நான் பாவி பாவத்தில் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த மனவருத்தம் என்பது இது ஒரு அடையாளம். இங்கே ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்படுகிறது. நீங்கள் வீட்டுக்கு போனவுடனே அதை மன்னித்து வாழுகிற போதுதான் நீங்கள் விண்மீனை கண்டுகொண்ட பிள்ளைகள். ஆலயத்துக்கு வந்தவுடனே விண்மீனை பார்க்க தெரிந்த நமக்கு, ஆலயத்துக்கு வருகிறவரை விண்மீனை காண தெரிந்த நமக்கு, நம்முடைய வீடுகளுக்கு போனவுடனே விண்மீன் வெளிச்சத்தை தொலைத்திடுகிறவர்களாக இருக்கிறோம். ஞானிகள் அரண்மனைக்கு வந்து விண்மீனை தொலைக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் திரும்பிய போது அந்த குடிசையிலும் விண்மீனை கண்டார். அப்படி குடிசையில் விண்மீனை காணுகிற போதுதான் இயேசு பிறந்திருக்கிற இடத்தை அவர்கள் குறித்து கொள்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் அப்படி நாம் நடக்கிறோமா? அப்படி நடந்தால் இந்த மாசற்ற குழந்தைகளுடைய திருவிழாவில் ஞானிகள் பெற்றுக்கொண்ட ஒளி போல நம்முடைய வாழ்க்கையின் ஒளி நாம் பெற்றுக்கொண்டு பயணிப்பதற்கான அழைப்பாக இருக்கும். இந்த மாசற்ற குழந்தைகளுடைய திருநாளில் நாம் இன்னொரு மனிதரை குறித்து தியானிக்கிறோம். யாருக்கு சொன்னால் ஏரோது மன்னன். ஏரோது மன்னன் அவரிடத்துல போய் மீட்பர் பிறந்திருக்கிறார், அரசர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சொன்ன உடனேயே எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கும், பாட்டு பாடுறோம், மகிழ்கிறோம். நமக்கெல்லாம் மீட்பர் பிறந்த செய்தி 2000 வருஷத்துக்கு பிறகு, அதனால நமக்கு எல்லாம் இது சந்தோஷம் தான். ஆனா அரசருக்கு சுட சுட செய்தி சொல்லப்படுகிறார். அவன் சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? அவன் ரொம்ப கவலையா இருக்கான். தீயவர்களுக்கு நல்ல செய்தி சொன்னாலும் கெட்ட செய்தி தான். தீயவர்கள் நல்ல செய்தியை பார்த்தாலும் ஐயோ அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் தயங்குவார்கள், அவர்கள் மறுப்பார்கள், நல்லவர்களை அவர்கள் தங்கள் அருகாமையில் வைத்துக் கொள்வதற்கு விரும்ப மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நண்பு பிள்ளைகளே, இயேசு கடல் மீது நடந்திருக்கிறார். அந்த பயம், அச்சம், கடல் அலை எழுகிற அந்த எழுப்புதல் எல்லாத்திலையும் ஆண்டவர் இயேசு பார்த்த சீடர்கள் என்ன சொன்னாங்க? ஐயோ பேய் என்று சொன்னாங்க. அரண்மனைக்கு வந்து மீட்பர் பிறந்திருக்கிறார் செய்தியை ஞானிகள் சொன்ன உடனே இந்த ஏரோதுடைய உள்ளம் கலங்கியது. அவருடைய கலக்கத்தால் இந்த எருசலேமே கலங்கியதாம் விவிலியம் சொல்கிறார். நாடே கலங்கியது. ஆகவே அந்த கலக்கத்தில் தான் அவன் இத்தனை பிள்ளைகளை கொண்டு முடிக்கிறான். 40 குழந்தைகள் இயேசுவுக்காய் தங்களுடைய இன்னுயிரை ஈந்தார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வின் பயணத்தில் நாம் யாராக இருக்கிறோம்? ஞானிகள் போல நாம் மாறுகிறோமா? மனமாறியவர்களாக ஆண்டவருடைய ஒளியை காண்கிறோமா? ஏரோது போல செய்தியை பெற்றுக்கொண்டு கலக்கத்தில் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அதே போல மாசற்ற குழந்தை, ஐயோ நான் தப்பே பண்ணல, ஆனா எனக்கே இந்த கண்டனை அப்படி நம்ம பல நேரங்களில் சொல்லுவோம். ஸ்கூல்களில் கூட சில நேரங்களில் பிள்ளைங்க பேர் எழுதி போட்டுருவாங்க. நான் பார்க்கிறோம், தப்பு செய்யாத நேரத்தில் உடைய கிளாஸ் போவாது, வரிசையெல்லாம் கழிவிடும் போது அவங்க கேட்டறிவில்லை. இவனால ஏற்கவே முடியாது, என்ன செய்யவே தெரியல, நான் தப்பே பண்ணல, ஆனா எனக்கு சில நேரங்களில் அப்படி நடக்கிறது. தவறு செய்யாத போது கூட தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாசில்லா குழந்தைகள் எந்த பாவமும் செய்யாமல் ஆண்டவருக்கு சார்ந்து வருகிறார். நம்முடைய வாழ்வின் பயணத்தில் இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த திருவிழா நம்மை சிந்திக்க அழைப்பு தருகிறார். நாம் யாராய் இருக்கிறோம்? ஞானிகள் போல இருக்கிறோமா? ஏரோது போல இருக்கிறோமா? மாசற்ற குழந்தைகள் போல நம்முடைய வாழ்வால், நம்முடைய சாட்சியத்தால் ஆண்டவருக்கு சான்று வருகிறோமா? சிந்திப்போம். ஆமென்.